all, welcome back to my channel Akshano's Women's World. I'm Manu, a fashion designer. I'm here to help you all elevate your style of dressing. In the video, another important topic and a favorite topic பத்தி பார்க்க போறோம். That is how to look young and stylish. So இந்த topic பிடிக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். It's really a great art to look young and youthful. Basically நம்ம வந்து we should be young at heart. நம்ம எப்போ வந்து ஒரு மைண்ட்ஃபுல்லாக யங்காக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அவுட்லுக்லேயும் நம்ம யங்காக ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதர் தென் தட் வி ஷுட் பி ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. ஸோ இது எல்லாத்தையும் விட நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் எப்படி அப்டேட்டடாக நம்ம ஒரு யங் அண்ட் யூத்ஃபுல் லுக் கொண்டு வர முடியுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா our செலெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் நம்மளோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் திங் எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும்னா உங்கள் வார்ட்ரோபை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சேஞ்ச் கொடுங்க. எப்போவுமே ஒரு 1 year ஆகுதா, ஒரு 2 years ஆகுதா, யுவர் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் மஸ்ட் சேஞ்ச் ஃப்ரம் earlier to now. ஸோ ஒரு ட்ரெண்ட் மாற்றும் போது தான் நம்மளுமே ஒரு யங்காகவும் ஒரு யூத்ஃபுல்லாகவும் காமிச்சிக்க முடியும். ஸோ எல்லாருமே சல்வார் செட்ஸ் வந்து யூஸ்வல் ரொட்டீனாக ஆயிடுச்சு. ஏர்லியர் சாரீஸாக இருந்தது, இப்போ சல்வார் செட்ஸாக இருக்குது. அண்ட் குர்த்திஸ் ஹவ் ஆல்சோ பிகம் அ நார்மல் வேர் நவடேஸ். பட் சல்வார் செட்ஸில் இருக்கவங்க தே கேன் சேஞ்ச் ஓவர் டு குர்த்திஸ். பிகாஸ் சல்வார் செட்ஸ் வேர் பண்ணும்போது அந்த துப்பட்டாவோட வேர் பண்ணும்போது எப்போவுமே ஒரு எல்டர்லி லுக் இருக்கும். அது ஜென்ரலாகவே ஒரு அவுட்லுக் கொண்டு வராது. அண்ட் குர்த்திஸ் சூஸ் பண்ணும்போது நெக்லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டிப்பாக யங்காக தெரியணும்னா நார்மல் ரவுண்ட் நெக், பா நெக், அந்த நார்மல் நெக்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். யூ ஷுட் சூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக்ஸ். மோஸ்ட்லி காலர்ட் நெக்ஸ் ரொம்பவே யங்காக காட்டும். அண்ட் வி நெக்ஸ் பர்டிகுலர்லி தே கிவ் அ யங் அண்ட் அட்ராக்டிவ் லுக். அண்ட் போட் நெக்ஸ் ஆல்சோ என்ஹான்ஸ் த பியூட்டி ஆஃப் த குர்த்தி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு யங் லுக் கொடுக்கணுன்னா ட்ரெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அ டெனம் ஜீன். ஸோ டெனம் ஜீன்றதே ஒரு மேஜிக்கலான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். அது எது கூட பேர் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு யங் லுக் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யோசிக்காமல் எந்த ஒரு குர்த்தியாக இருக்கட்டும், டாப்பாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும், எது கூடமே ஒரு ஜீன் பேரப் பண்ணும்போது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு யங் அண்ட் அட்ராக்டிவாக மாறிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த மேக்கப். ஸோ மேக்கப்ன்றதே ஒரு மேஜிக்கல் திங்னே சொல்லலாம். once we wear a minimal makeup or heavy makeup, இது டோட்டல் நம்ம அவுட்லுக்கே மாற்றிடும். ஸோ மேக்கப்னு சொல்லும்போது ஹெவி மேக்கப் தான் போடணுன்றது அவசியமே இல்லை. ஒரு மினிமல் மேக்கப், பேசிக் மேக்கப்பாக போடும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நல்லாவே யங் லுக் கொண்டு வர முடியும். ஸோ மேக்கப்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளோட ஐஸ், ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ். ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் எல்லாருமே அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி போட போகிறோம். பட் அதர் தென் தட் ஐலைனர் அண்ட் காஜல் அது வந்து ஐயை நல்லா டிஃபைன் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் ஐஸ் ஸ்பீக்ஸ் அ லாட்னு சொல்லுவோம். ஸோ ஐஸ் நல்லா பிரைட்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது தான் நீங்கள் ரொம்பவே யங்காக தெரிவிங்க. அண்ட் மோர் ஓவர் ஐஸை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐப்ரோஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் ஐப்ரோஸ் கண்டிப்பாக நம்மளோட ஏஜ் ஆக ஆக ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாகும். இப்போல்லாம் நேச்சுரல் லுக்கிங் ஐப்ரோ பென்சில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏர்லியர் நம்ம ஐப்ரோ பென்சில்ஸ் நார்மல் யூஸ் பண்ணுவோம், அது ரொம்ப ஹார்டாக தெரியும், ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் அவுட்லுக் கொடுக்கும். பட் நவடேஸ் ஐப்ரோ பென்சில்ஸ், நேச்சுரல் லுக்கிங் ஐப்ரோ பென்சில்ஸ் நிறையவே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஷேப் யுவர் ஐப்ரோஸ். பிகாஸ் ஐப்ரோஸ் பிரைட்டாக இருக்கும்போது ஃபேஸ் நிஜமாவே ரொம்பவே யங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம். ஹேர் ஸ்டைல் ஒரு ப்ராமினன்ட் ரோல் ப்ளே பண்ணும் கண்டிப்பாக நம்மளோட அவுட்லுக்கில். எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து ஸ்டைல் பண்ணிங்கன்னா அது ஒரு எல்டர்லி லுக் கொடுக்கும். ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து என்ன தான் போட்டிங்கனாலும் ஒரு போனிடைலோ ஒரு பிளாட்டோ எது போட்டாலுமே ஒரு எல்டர்லி லுக் கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷனை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. சைட் பார்ட்டிஷன் எடுங்க. ஈவன் சைட் பார்ட்டிஷன் எடுத்து ஒரு போனியோ இல்லை பிளாட்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சைட் பார்ட்டிஷனில் ட்ரை பண்ணலாம். சைட் பார்ட்டிஷன்லேயே பேங்க்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பேங்க்ஸ் வந்து ரியலாகவே ஒரு மேஜிக்னு சொல்லுவேன். இது கண்டிப்பாக ஒரு 5 years யங் லுக் கொடுக்கும். எல்லாருமே ஒன்ஸ் இன் லைஃப் டைம் யூ ஷுட் ட்ரை இட் அண்ட் சி. இல்லை பேங்க்ஸ் மாதிரி இல்லைனாலும் ஒரு தூக்கி பின் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு 2-3 ஹேர் சைட்ஸில் விடுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி
ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸுமே நம்மளோட ஓவரால் லுக்கில் பயங்கரமான ஒரு சேஞ்ச் கொண்டு வரக்கூடியது. ஸோ ஆக்சசரிஸ் சூஸ் பண்ணும்போதும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே கோல்ட் ஜுவல்லரி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கோல்ட் ஜுவல்லரி எப்பவுமே ஒரு ஹெவி செயின், ஒரு பெரிய இயரிங், அது எல்லாமே ஒரு லிட்ரலி ஒரு 10 இயர்ஸ் எல்டர்லியாக காட்டும் நம்மள. ஸோ கோல்ட் ஜுவல்லரிலுமே நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, இனிமேல் ஃபர்தராக வாங்கும்போது கோல்ட் ஜுவல்லரிலும் இப்போ லேட்டஸ்ட்டாக தென் செயின்ஸ், தென் ஆக்சசரிஸ் எல்லாமே வருது. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஆர் எல்ஸ் கோல்டு இல்லாமல் வேற என்ன சூஸ் பண்ணலாம்னா, இட்ஸ் ஸ்டோன் ஜுவல்லரி. ஸ்டோன் ஜுவல்லரி இட்ஸ் ஆல் டைம் மை ஃபேவரட் ஆக்சுவலி. அது எப்பவுமே நம்மள ஒரு அழகாகவும் ஒரு ப்ரிட்டியாகவும் காட்டக்கூடியது. ஸோ ஸ்டோன் ஜுவல்லரி சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி. ரோஸ் கோல்ட் ஜுவல்லரியும் இட் ஆட்ஸ் அ பியூட்டி டு அவர் ஸ்கின் டோன். அது எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு கலர் டோன் நினைக்கிறேன். பிகாஸ் கோல்டு இஸ் ஆல்சோ பிரைட் அண்ட் ஸ்டோன் கூட சில பேர் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்களாம் அதுக்கு ஸ்டோன் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியுது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டோன்ஸ்க்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடியது. ஸோ உங்களால் முடிஞ்சால் ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்க. அண்ட் பேக்ஸ் கூட டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுங்க. பேக்ஸ்லேயே இப்போ வெரைட்டி ஆஃப் பேக்ஸ் அவைலபிள் அவுட் தேர். ஸோ வேற ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுங்க. அண்ட் பேக்ஸில் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்லிங் பேக்ஸ் ரொம்பவே யங்காக காட்டும். அதர் தேன் த பாக்ஸ் டைப் பேக்ஸ் ஆர் பிக் பேக்ஸ், ஸ்லிங் சூஸ் பண்ண. ஸோ இப்படி எல்லாமே அப்டேட்டடாக இருந்தாலும் நம்ம மைண்ட் வைஸ் வி ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஹாப்பி. பேசிக்காக நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். தென் ஒன்லி will be more young and attractive and stylish. So hope you all enjoyed this video. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So meet you all in my next interesting video. Until then, this is Anu signing off. Take care. Bye bye.